ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐம் ஃபைன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஆயுத பூஜைலாம் நல்லா கொண்டாடினீங்களா? ஓகே, இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்டோமெட்ரியம் திக்னஸ் இன்க்ரீஸ் பண்ண என்ன பண்ணணும், அதாவது கரு உருவாக கர்ப்பப்பை சுவர் தடிமனாக்க என்ன சாப்பிடணும், என்ன பண்ணணும், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஹவு டு இன்க்ரீஸ் எண்டோமெட்ரியம் திக்னஸ், சரிங்களா? ஸோ இன்றைக்கி இதை பற்றி தான் கிளியராக பார்க்க போகிறோம். எண்டோமெட்ரியம் அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் தெரியும், இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். கர்ப்பப்பையில் இருக்கிற ஒரு சுவர், அது ஒரு லேயர் மாதிரி இருக்கும். நமக்கு பேபி ஃபார்ம் ஆகி ஸ்டே பண்ணுற பிளேஸ், கல்யாணமானவங்களுக்கு குழந்தை தங்குற இடம், இல்லை கல்யாணம் ஆகாமல் இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த லேயர் கரெக்டாக இருந்து இதுதான் பீரியட்ஸாக வரும். ஸோ இது டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரியணும். ஸோ இப்போ இது எண்டோமெட்ரியம்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். இப்போ நமக்கு பேபி ஸ்டே பண்ணுற பிளேஸ் அப்படின்னா இது பெட்டு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம எப்படி இருக்கணும், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும். ஸோ இது நிறைய பேருக்கு கம்மியாக அதிகமாக அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ கவலையே பட வேணாம். அதுக்கு என்னென்னலாம் சாப்பிட்டு இன்க்ரீஸ் பண்ணலாம், ஸோ இது எப்படி ஹைஜீனிக்காக வளர வைக்கணும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ப்ரெக்னென்சி ஹெல்ப் பண்ணுற ஒரு இடம்னு சொல்லுவோம். இது 9 to 11 mm இருக்கணும், 9 to 11 mm இருக்கணும். ப்ரெக்னென்சி சக்ஸஸ் ஆகும் அப்போ தான், ஓகேங்களா? இந்த லேயர் சில பேருக்கு பார்த்திங்கன்னா 7, 8 அந்த மாதிரி, கொஞ்சம் 8 கூட ஓகே, பட் 6, 7 இந்த மாதிரிலாம் இருக்கும். சில பேருக்கு 5, 4 அந்த மாதிரி கூட இருக்கும். ஸோ 6க்கு கம்மியாக அந்த மாதிரி இருக்கும். இந்த பிக்சரில் பாருங்களேன், கொடுத்துருப்பேன், டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கம்மியாக இருந்தால் எப்படி தாங்கும் அந்த லேயர் பாருங்கள். 7 to 10 mm இருக்க லேயர் பாருங்கள். ஸோ இதுதான் கரெக்டாக பேபி ரிசப்டிவ், அதாவது நம்ம தாங்கிறதுக்கான இடம், சரிங்களா? ஸோ நீங்களே பாருங்களேன், அந்த எப்படி அந்த குட்டியான லேயர் பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்கும். அந்த தின் லேயர் எப்படி என்னென்னா நம்ம பேபி அடாப்ட் பண்ண முடியும். ஸோ நான் ரிசெப்டிவ் தான் அந்த லேயர் இருக்கும், சரிங்களா? ஸோ கம்மியாக இருக்கும்போது நம்ம அதிகப்படுத்த என்னென்ன சாப்பிடணும், எப்படி இருக்கணும், அதை பற்றி பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, இப்போ தான் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இது மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் உங்களுக்கு வந்தடையும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு பெண் கர்ப்பம் அடைய கர்ப்பப்பை சுவர் ரொம்பவே இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டேன். ஸோ அது எந்த அளவு இருக்கணும் அப்படின்னும் உங்களுக்கு தெரியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இம்ப்ளான்டேஷன், அதாவது கரு பதிதல் நடக்கக்கூடிய இடமே இந்த லேயர் தான். ஸோ இந்த எண்டோமெட்ரியம் கரெக்டாக இருந்தால் தான் நல்ல கரு அந்த லேயரில் பதிஞ்சு நல்லா ஹெல்த்தியான பேபியாக ஃபார்ம் ஆகும். ஸோ கரு உட்காந்து வளர இடம் இது. ஸோ அப்போ எவ்வளவு ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் அடிக்கடி ஸ்கேன்லாம் பார்க்க போவீங்க. ஸ்கேன் ரிப்போர்ட் பார்த்திங்கன்னா நமக்கு என்னென்னா அதில் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்கேனில் நிறைய பேர் அதை பார்த்துருக்க மாட்டேங்க, அந்த ரிப்போர்ட்டில் கவனிக்க மாட்டோம். எண்டோமெட்ரியம் லேயர் 8 mm 9 mm அப்படின்லாம் கொடுத்துருப்பாங்க. கம்மியாக இருக்குது, அதிகமாக இருக்குது அப்படின்லாம் கொடுத்துருப்பாங்க. இது நீங்கள் நார்மலாக யூட்ரஸ் செக்கப் பண்ண போனாலே உங்களுக்கு ஸ்கேன் ரிப்போர்ட்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ கல்யாணமான பெண்கள் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை நோட் பண்ணி பாருங்கள். இந்த பிக்சரில் காமிச்சிருக்கேன்ல, இது மாதிரி தான் நமக்கு எண்டோமெட்ரியம் லேயர் இருக்கும். நீங்கள் ஸ்கேன் பண்ணும்போது நமக்கு ஸ்கேனில் டாக்டர் இந்த மாதிரி ட்ரையாங்குலர், அதாவது 3 லேயர் இருக்க மாதிரி தான் நமக்கு பார்ப்பாங்க. இதுதான் எண்டோமெட்ரியம். இந்த எண்டோமெட்ரியத்தில் தான் நமக்கு கரு பதிஞ்சு வளருது. ஸோ எல்லாருமே ஸ்கேன் ரிப்போர்ட்டில் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, பாருங்கள். அந்த அளவும் நோட் பண்ணி இதுக்கப்புறம் என்னென்னா செக் பண்ணுங்கள், நமக்கு நார்மலாக இருக்கா. ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுற நிறைய பேருக்கு இது தெரியாமல் இருக்கும். நியூவாக மேரேஜ் ஆனவங்களுக்கு, இல்லை ரொம்ப நாள் ஒரு வருஷம் ட்ரை பண்ணுறவங்களுக்கு இதை நோட் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த லேயர் இப்படி தான் நமக்கு அளவெடுப்பாங்க. இது ஐவிஎஃப் பண்ணுறவங்க, ஐவிஐ பண்ணுறவங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த லேயர் பற்றி. ஸோ ஐவிஎஃப்பில் இது ஒரு மந்த்தாகவே, 3rd month ப்ராசஸாகவே எண்டோமெட்ரியம் வளர்கிறதுக்காக என்னென்னா ஐவிஎஃப்பில் என்னென்னா பார்ப்பாங்க. இந்த எண்டோமெட்ரியம் வளர்ந்து பேபி என்னென்னா செட் பண்ணுறதுக்கு இந்த லேயர் முக்கியம். ஸோ ஐவிஎஃப் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக இந்த லேயர் பற்றி தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் இப்போ நார்மலாக ஸ்கேன் எடுக்க போகிறீங்க அப்படின்னா எப்போ போகணுன்னா, நாங்கள் பீரியட்ஸ் ஆன டைமும் பீரியட்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு 5 days அந்த மாதிரி போனீங்கன்னா இந்த லேயர் கம்மியாக தான் இருக்கும். ஏன் பீரியட்ஸ் டைமில் வேணாம் அப்படின்னு சொல்கிறோன்னா, பீரியட்ஸுங்கிறதே இந்த லேயர் கரைஞ்சி தான் நமக்கு பீரியடாக வரும். ஸோ அப்போ போனீங்கன்னா இந்த லேயர் என்னென்னா 2, 3, 5 அந்த மாதிரி 5க்குள்ளே தான் காமிக்கும். அதனால் நீங்கள் பீரியட்ஸ் எல்லாம் முடிஞ்சு ஒரு 5 days 7 daysக்கு மேலே என்னென்னா போனீங்க அப்படின்னா தான் கொஞ்சம் கொஞ்சமாக அது என்னென்னா இன்க்ரீஸ் ஆகி வளர்ந்து காட்டும். இந்த பிக்சர்லேயே பாருங்களேன், நமக்கு 0 to 5 days பீரியட்ஸ் டைமில் என்னென்னா எவ்வளோ கம்மியாக இருக்குது, அதுக்கப்புறம் எப்படி வளருது, 10 to 15 days எப்படி இருக்குது. ஓவலேஷன் டைம்லலாம் கரெக்டாக இது வளர்ந்துடும். ஓவலேஷன் டைம்லலாம் நீங்கள் போய்
பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு 10th டே இல்லை 14th டே அந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி எண்டோமெட்ரியம் செக் பண்ண போகிறீங்க, இல்லை ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க, உங்களுக்கு இந்த அளவெல்லாம் தெரிஞ்சுக்கணும், யூட்ரஸ் ஹெல்த்தியாக இருக்குது தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு 10th டே 15th டே அந்த மாதிரி போய் செக் பண்ணுங்கள். ஓவுலேஷன் டைமில் தான் வந்து ஒரு 10 to 14க்குள்ளே அந்த மாதிரி நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். அப் டு 15 mm 16 mm கூட நல்லா திக் ஆகும். சில பேருக்கு வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த டைமில் நீங்கள் ஓவுலேஷன் டைமில் இன்டர்கோர்ஸ் இருந்தீங்க அப்படின்னா நமக்கு கரு ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த லேயரில் பெட்டு மாதிரி இருக்கும். ஸோ இந்த லேயரில் தான் நமக்கு பேபி இம்ப்ளான்ட் ஆகி நல்லா ஸ்ட்ராங்காக வளரும். ஸோ முக்கியமாக வந்து பீரியட்ஸ் முடிஞ்சு தான் நமக்கு இந்த கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கும். பீரியட் வந்து நீங்கள் அதனால் ரெகுலராக இருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணிக்கணும். இப்போ உங்களுக்கு கரு உருவாகலை, பேபி இம்ப்ளான்ட் ஆகலை அப்படின்னா இந்த லேயர் வந்து உங்களுக்கு பீரியட்ஸாக வந்துடும். ஸோ இது வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ பீரியட்ஸ் வந்து ரெகுலர் பண்ணுங்கள். நீங்கள் இர்ரெகுலராக இருந்துச்சு இல்லை வந்து ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பீரியட்ஸை வந்து ரெகுலரைஸ் பண்ணுங்கள். இந்த லேயர் பற்றி நிறையவே வந்து என்னென்னா தெரிஞ்சிருக்கும். ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து என்னென்னா அந்த 14th டே இல்லை 12th டே 10th டேலாம் வந்து ட்ரிகர் இன்ஜெக்ஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி எல்லாமே நோட் பண்ணியிருப்பாங்க. இந்த லேயர் எவ்வளோ இருக்குது 7 mm 8 mm அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபாலிகுலர் ஸ்டடி ஐயுஐ பண்ணவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து என்னென்னா அதிகமாக வந்து என்னென்னா இருக்கலாம், பட் கம்மியாக இருக்கவே கூடாது. கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக ப்ரெக்னன்சியில் ப்ராப்ளம் வரும். இப்போ வந்து என்னென்னா குறைவாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து என்னென்னா மிஸ்கரேஜ் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ ரொம்பவும் அளவுக்கு அதிகமாகவும் இருக்கக்கூடாது. சரிங்களா? நான் அளவு சொன்னேன்ல, அதாவது 8 to 11 mm அந்த மாதிரி இருக்கணும். ஓகே, இப்போ எனக்கு கம்மியாக இருக்குது டாக்டர், இல்லை வந்து எனக்கு அளவு வந்து என்னென்னா கரெக்டாக இல்லை, இதில் ஏதோ பிரச்சனை அப்படின்னா நமக்கு எண்டோமெட்ரியம் திக்னஸ் வந்து அதிகரிக்க என்னென்ன சாப்பிடணும் அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் உணவு மூலியமாகவே இந்த எண்டோமெட்ரியத்தை நல்லாவே திக்னஸ் பண்ணலாம். சரிங்களா? சரி, இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு என்னென்ன சத்துக்கள் வேணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அயன், புரோட்டீன், விட்டமின் இ இந்த 3 சத்துமே வந்து வேணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அயன் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவை நீங்கள் சாப்பிடணும். அயன் சத்து எதெல்லாம் அதிகமாக இருக்குதுன்னு நம்ம யூடியூப் சேனல்லே நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக பாருங்கள். லிங்க் வேணும்னு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு வந்து நட்ஸ் நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கணும். குறிப்பாக வந்து வால்நட், பாதாம் இதெல்லாம் நீங்கள் அடிக்கடி சாப்பிடணும். மாதம் நீங்கள் வந்து மளிகை ஜாமான் வாங்கும்போதே ஒரு 250 கிராம் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. பாதாமும் வால்நட்டும் இந்த ரெண்டுமே நீங்கள் வந்து கரு வளர்ச்சி, கரு முட்டை, எண்டோமெட்ரியம் இது மாதிரி எல்லாத்துக்குமே இந்த நட்ஸ் வந்து யூஸாக இருக்கும். உங்களுக்கு ஓவலேஷன் கரெக்டாக நடக்கலை, கரு நல்லா ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு இந்த மாதிரி நிறைய இதுக்குமே வந்து இந்த நட்ஸ் வந்து அதிகமாக வந்து தேவைப்படும். ஸோ வால்நட் வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இதில் அதிகமாகவே இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து சாப்பிடுங்க. பாதாமில் விட்டமின் இ இருக்குது. ஸோ இது வந்து எண்டோமெட்ரியம் கம்மியாக இருக்கிறவங்க கண்டிப்பாக சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் சீட்ஸில் தான் விட்டமின் இ வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், சியா சீட்ஸ் இது ரெண்டுமே வந்து கண்டிப்பாக சாப்பிடணும். சியா சீட்ஸும் ஃப்ளாக்ஸ் சீட்ஸும் ஊற வச்சு சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா விட்டமின் இ சன்ஃப்ளவர் சீட்ஸ்லேயும் பம்கின் சீட்ஸ் அதாவது பூசணி விதை, சூரியகாந்தி விதை இது ரெண்டுமே வந்து என்னென்னா எண்ணெய் சத்துக்கள் அதிகமாக இருக்குது. ஸோ விட்டமின் இ வந்து என்னென்னா அதிகமாக இருக்குது. ஸோ அதை நீங்கள் வந்து என்னென்னா ரெகுலராக எடுத்துக்கோங்க. இது வந்து நீங்கள் எடுக்க வந்து நமக்கு வந்து என்னென்னா ப்ரொஜெஸ்ட்ரான், ஈஸ்ட்ரோஜன் லெவலும் வந்து நார்மல் ஆகும். பிசிஓடி எல்லாம் க்யூர் ஆகும். நார்மலாக வந்து கர்ப்பப்பை ஆரோக்கியத்திற்கு இது ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட்டு புரோட்டீன் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய முட்டை, பயிறு வகை, சிக்கன் இதெல்லாமே வந்து நீங்கள் அதிகமாக எடுத்துக்கணும். பன்னீர், சுண்டல், பருப்பு வகை எல்லாமே சாப்பிடணும். பாசிப்பருப்பு, பச்சைப்பயிறு, கொண்டக்கடலையில் கருப்பு, வெள்ளை அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதை சாப்பிடுங்க. காராமணி சாப்பிடுங்க. ஸோ பயிறு வகைகள் டெய்லி வந்து என்னென்னா ஃபுட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷில் வந்து ஒமேகா 3 அதிகமாக இருக்குது. ஸோ குட்டி குட்டி மீன்கள் ஆற்றுல கிடைக்கிறது, குளத்தில், ஏரியில் இந்த மாதிரி இந்த சிறு மீன்களில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ மீன்கள் வந்து அதிகமாக சாப்பிடுங்க. முக்கியமாக வந்து அயன் சத்துக்கு வந்து சுவரொட்டி வந்து ரொம்பவே ஹெல்ப் ஆகும். ஸோ சுவரொட்டி வாரத்தில் ஒரு நாள் ஆட் பண்ணிக்கோங்க. ரைஸை கம்மி பண்ணிவிட்டு சிறுதானியத்தை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கோங்க. ராகி, தினை இதெல்லாம் வந்து கூழ் காய்ச்சி கொடுங்க. ஹோல் கிரைன் அதாவது சிகப்பரிசி புட்டு, சிகப்பரிசி சோளம் இதெல்லாம் வந்து சாப்பிடுங்க. வெள்ளைப்படுதலை கூட இது வந்து குறைக்கும். கருப்பு கவுனி அரிசி வந்து கிடச்சுன்னா கண்டிப்பாக சாப்பிடுங்க. அந்த காலத்தில் ஏஜ் அட்டன் பண்ணும்போது நாட்டுக்கோழி முட்டை வந்து குடிக்க சொல்லி கொடுப்பாங்க நமக்குலாம். ஸோ அது வந்து ஏன் அப்படின்னா அதில் வந்து அர்ஜினைன் வந்து அதிகமாக இருக்கனால அந்த நாட்டுக்கோழி அந்த ஒயிட்டில் பார்த்திங்கன்னா இது அதிகமாக இருக்குது. ஸோ அது வந்து கர்ப்பப்பை சுவர் தடிமனை வந்து அதிகப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் வந்து நீங்கள் வந்து என்னென்னா பப்பாளி வந்து அதிகமாக கொடுப்பாங்க. ஸோ ஃப்ரூட்ஸில் வந்து பப்பாளி, மாதுளை, வெள்ளரிக்காய், ஆரஞ்சு, அவகோடா அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் கிடச்சுன்னா அதிகமாக சாப்பிடுங்க. பச்சை காய்கறிகள், கீரைகள் நம்ம ஊரில் ஈஸியாக கிடைக்கக்கூடியது கண்டிப்பாக அதை எடுத்துக்கோங்க.
அதுக்கப்புறம் அடிக்கடி வந்து குளிக்கிறதுக்கு முன்னாடி கேஸ்டர் ஆயில் மசாஜ், அதாவது விளக்கெண்ணெய் மசாஜ், ஃபெர்டிலிட்டி மசாஜ்னு இருக்கும். ஸோ ஆன்டி கிளாக் வைஸ்ன்னு சொல்லிட்டு அது மாதிரி மசாஜ் பண்ணிக்கோங்க. ஃபெர்டிலிட்டி மசாஜ் இது வந்து ப்ரெக்னென்சிக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் ஹிப்பாத் எடுங்க. அந்த காலத்தில் பாட்டிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மஞ்சளை வந்து நல்லா அரைச்சி ஒரு உருண்டையாக வந்து என்னென்னா பீரியட்ஸ் டைமில் கொடுப்பாங்க. அது ஏன் அந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னா, நமக்கு வந்து இதில் பார்த்திங்கன்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி அதிகமாக இருக்கும். ஸோ மஞ்சள் இஞ்சி வந்து எடுக்கும்போது நமக்கு கர்ப்பப்பை அந்த கர்ப்பப்பையில் ஏதாவது அழுகு கிருமி தொற்று அதெல்லாம் ஏற்படாமல் பார்த்துக்கிறதுக்கு தான் இந்த இதை கொடுக்குறாங்க. ஸோ அந்த காலத்தில் வந்து ஃபாலோ பண்ணது எல்லாமே நம்ம இப்போ வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே நமக்கு ஈஸியாக வந்து ப்ரெக்னென்சி அடையலாம், கர்ப்பப்பையில் ஆரோக்கியமாக வச்சுக்கலாம், எந்த பிரச்சனையுமே வராது. ஸோ உணவில் அதிகமாக மஞ்சள் இஞ்சி எடுத்துக்கோங்க. அது வந்து கிருமி தொற்றுலேருந்து பாதுகாக்கும். ஸோ இந்த உணவு வகையெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே நம்ம ஈஸியாக வந்து இந்த கர்ப்பப்பை சுவரை வந்து அதிகப்படுத்தலாம், எண்டோமெட்ரியம் திக்னஸ் பண்ணலாம். ஓகே, இது ஏன் வந்து நமக்கு கம்மியாகுது அப்படின்னா, நிறைய பேர் வந்து நியூட்ரிஷன் ப்ராப்ளம் தான் அதிகமாக வந்து ரிசர்ச்சில் சொல்கிறாங்க. அதாவது சத்துக்கள் வந்து நம்ம கம்மியாக எடுக்கிறனாலையும், அதே மாதிரி பிளட் ஃப்ளோ வந்து கரெக்டாக அதுக்கு வந்து போகாமனாலையும் இது வந்து ஏற்படுது. அதுக்கப்புறம் என்னென்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து அபார்ட் வந்து பேட் வந்து ஒழுங்காக வந்து என்னென்னா சேஞ்ச் பண்ணாமல் ரொம்ப நேரம் வச்சுருக்கிறது, ஹைஜீனை மெயின்டைன் பண்ணாமல் இருக்கிறது, அதுக்கப்புறம் நிறைய வெள்ளைப்படும் போது இன்ஃபெக்ஷன் ஆகிறது, கிருமி தொற்று இந்த மாதிரி டைமில் தான் நமக்கு இந்த கர்ப்பப்பை சுவர் கம்மியாகுது. ஸோ எண்டோமெட்ரியம் திக்னஸ் அதிகப்படுத்த என்னென்ன உணவுகள்லாம் சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, பெல் ஐக்கான் அழுத்தி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.